ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 15 days ஒன்ஸ் நம்ம வீடை எப்படி கிளீனிங் பண்ணலாம், அதுவும் அதிகமா டைம் எடுக்காம டீப் கிளீனிங் பண்ணாம நம்ம வீடை எப்படி நீட் அண்ட் கிளீனா நம்ம வச்சுக்கலாம். நிறைய டிப்ஸும் நிறைய ஐடியாஸும் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபுல் வீடை வந்து நம்ம அப்பப்போ டீப் கிளீனிங் நம்மளால பண்ண முடியாது, நமக்கும் டயர்ட் ஆயிடும். அதுவும் இல்லாம அவ்வளோ டைமும் இருக்காது. நமக்கு சமைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கணும், நம்ம ஹெல்த்தும் பார்க்கணும். அதனால இந்த மாதிரி 15 டேஸ்க்கு ஒருக்க நம்ம கிளீனிங் பண்ணோம்னா எப்பவுமே நம்ம வீடு கிளீனிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். டீப் கிளீனிங் 6 மாசத்துக்கு ஒருக்க இல்ல 1 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பண்ணாவே போதும். அப்பப்ப பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன் கான்ட்ரரி எப்படி நம்ம கிளீனிங் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ், அதுவும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்லாம் இருக்குமா? அன்னைக்கு வந்து குளிக்காம தான் கிச்சன்ல வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப டஸ்டா இருந்தா அந்த டஸ்ட்லாம் திரும்பி நம்ம மேலதான் வரும். அதனால கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் குளிப்பேன். அதனால இன்னைக்கு குளிக்காமே வந்து சமைக்கிறேன். இல்லைன்னா மோஸ்ட்லி குளிச்சுட்டு தான் வந்து எப்பவுமே சமைப்பேன். இன்னைக்கு நான் கிளீனிங் ஒர்க் பார்க்க போறேன்னா அன்னைக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்தாப்புல நம்ம சமைச்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால கிச்சனில் சமைக்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடணும். அப்போ தான் நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஐயோ நம்ம கிளீனிங் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோமே, நமக்கு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கும் டைம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்க கிளீனிங் ஒர்க்லாம் பார்க்க போறீங்களோ. அதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா காலையில் எந்திரிச்சோடனே வந்து நம்ம மெயின் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணாம பின் வாசல்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருந்தா முதல்ல அந்த பின் வாசலை ஓப்பன் பண்ணுங்க. அப்படி பின் வாசல் இல்லைன்னா நம்ம வீட்டில் எத்தனை விண்டோ இருக்கோ அது எல்லாமே வந்து மினிமம் 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. பெட்ரூம்ல ஆளுங்க தூங்குறாங்கன்னா அந்த விண்டோலாம் திறந்து விட்டுறாதீங்க. வெயில் வந்து சுல்லுன்னு அடிக்கும். எந்த ரூம்ல வந்து யாருமே இல்லையோ, இல்லை நம்ம கிச்சன் இல்லை நம்ம பால்கனி இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இது எதுக்காக சொல்றேன்னா நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தா மார்னிங்ல நம்ம ஓப்பன் பண்ற ஒரு வாசல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வெளியே போகும். மெயின் கேட் ஏன் திறக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வழியா மகாலட்சுமி தாயாரு வருவாங்க. அதனால நம்ம வீட்டுல நெகட்டிவிட்டி இருந்தா அந்த பின் வாசல் ஜன்னல் வழியா வெளியே போகும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நாம குடியிருக்கிற வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீடை கிளீனா சுத்தமா வாசனையா நம்ம வச்சுக்கணும். இன்னொரு டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாரத்துக்கு 2க்கா கண்டிப்பா நம்ம வீட்டுல நம்ம சாம்பிராணிலாம் போட்டு நல்லா வாசனையா வச்சுக்கணும். எவ்வளவு நம்ம சாம்பிராணிலாம் நம்ம போடுறோமோ அவ்வளவும் ஒரு நெகட்டிவிட்டி நம்ம வீட்டுல இருந்தா அது வெளியே போகும். சாம்பிராணி நம்ம போடும்போது வீட்டில் எத்தனை வந்து டோர் இருக்கோ அந்த டோருக்கு பின்னாடி கண்டிப்பா போடுங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தா அந்த டோருக்கு பின்னாடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் ஒளியுமா, அதுக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்தா அந்த இடத்த விட்டு அது வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பழைய காலத்துல இருந்தே சொல்லுவாங்க சாம்பிராணி வீட்டுல போட்டோம்னா எல்லா மூளைக்கும் காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவிட்டி கண்ணு திஷ்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை நீங்களும் சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கிளீனிங் ஒர்க் தான் நான் ஆரம்பிக்கிறேன். கிளீனிங் ஒர்க் நம்ம ஆரம்பிக்க முன்னாடி இந்த மாதிரி நம்ம வீட்டில் கார்பெட் மேட் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து நல்லா தட்டி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி சைடில் வச்சிடலாம், டஸ்ட் பண்ணாம இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிள்ஸ் இல்லை சென்டர் டேபிள் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது கவர் போட்டிருக்கோம் இல்லை
வேற ஏதாவது நம்ம வச்சிருக்கோம்னா பிளான்ட் ஏதாவதுன்னா அது எல்லாமே நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இருக்கிற கவர்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ண நம்ம வச்சிடலாம். க்ளீனாக இருந்தால் அதை நல்லா நம்ம டஸ்ட்டை தட்டிட்டு நம்ம ரெண்டாவது நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோர் ஏதாவது இருந்தால் அது தேவையில்லாத பொருள் நிறையா இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும். அதனால இதை வந்து 15 டேஸ்க்கு ஒருக்க நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். சில டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த டோருக்குள்ளே போட்டு வைப்போம். அதே வந்து ஒரு குப்பையாக சேர்ந்துரும். நம்ம ரெண்டாவது இந்த மாதிரி கிளீனிங் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன எடுக்கிறோம் என்ன வைக்கிறோம்னு நமக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவைன்னே சொல்லலாம். என்னன்னா ஃபேன் வந்து இந்த சம்மரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது அதில் டஸ்ட்டும் நிறையா சேரும். சில டைமில் நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம் ஃபேன் ஆனாக இருக்குது ஆனால் வந்து காற்றே வரலையே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அதில் டஸ்ட்டு நிறையா இருக்குது, அதனால் காற்று வராது. அந்த ஃபேனை வந்து டஸ்ட்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா காற்று வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம 15 டேஸ்க்கு ஒருக்க ஃபேனை நம்ம க்ளீனிங் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது என்னோட க்ளீனிங் ரொட்டீனில் எப்போவுமே வந்து நான் பண்ணுறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பர்சனலாக சொல்லணும்னா சாஸ்திர சம்பிரதாயம்லாம் நிறைய பார்ப்பேன். அதனால வந்து கிளீனிங் வந்து நம்ம பண்ணும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குலதெய்வன் நாள்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும்ல, அந்த நாட்கள்லாம் நம்ம வந்து வீட்டில் கிளீனிங் ஒர்க்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச பூஜையெல்லாம் பண்ணி சாம்பிராணிலாம் போட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வீடை வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ டஸ்ட்லாம் எடுக்கணுமோ ஃபேன்லேருந்து அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வீடை வந்து பெருக்கிட்டேன். கடைசியாக தான் வந்து டஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டஸ்டிங் பண்ணோம்னா திரும்பி அந்த மண்ணெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இல்லை நம்ம முதலே வந்து இது எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து வீடை பெருக்கணும்னா அதில் வர அந்த டஸ்ட் எல்லாமே திரும்பி போய் ஒட்டிக்கும். அதனால் வீடை எப்போவுமே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த டஸ்ட் எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். டஸ்ட்டு சேர்ற இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து இப்போ நான் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன்னா கடைசியாக மோப்பு மட்டும்தான் போடணும். இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்க எவ்வளோ டைம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோலாம் டைம் ஆகாது. இன்னைக்கு நான் பண்ணது வந்து ஹால் மட்டும்தான் பண்ணேன். ஹால் மட்டும் கிளீனிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஆச்சு. நான் எப்பவுமே வந்து இன்னைக்கு ஹாலில் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு பெட்ரூம் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து பசங்க ரூமை வந்து கிளீனிங் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் கிளீனிங் பண்ணுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒர்க்கை இழுத்து போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆயிரும், நமக்கும் டயர்டாக இருக்கும். நமக்கு அதுவும் இல்லாமல் இந்த கிளீனிங் ஒர்க்கு மட்டும் இல்லை, சமைக்கணும், நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம கிளீனிங் பண்ணோம்னா நல்லா கிளீனாக இருக்கும். அப்படி நம்ம வீட்டில் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்து நம்ம பண்ணுறோம்னா அன்னைக்கு எல்லாமே நம்ம இழுத்து போட்டு ஃபுல் வீடை வந்து நம்ம கிளீனிங் பண்ணலாம். ஆனால் நம்ம தனியாக பண்ணுறோம்னா அது பாசிபிள் இல்லை. நமக்கு ரொம்ப டயர்டாயிடும். நம்ம ஹெல்த்தும் நம்ம பார்த்துக்கணும். நாம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடியும். அதனால நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம 15 நாளைக்கு ஒருக்க இந்த சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வீடு எப்பவுமே கிளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. கடைசியாக நம்ம வீடை மோப்பு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் என்ன சேர்த்தாலும் சரி கூடயே கல்லுப்பும் சேர்த்து நம்ம மோப்பு போட்டோம்னா ஒரு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும். அதனால எப்பவுமே வந்து மோப்பு போடும்போது கல்லுப்பும் அந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. நம்ம ஹாலை சூப்பரா வந்து கிளீனிங் பண்ணி வச்சு கடைசியா மோப்பும் போட்டுட்டேன். மோப்பு போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தோடனே நம்ம சமையல் பண்ண பாத்திரங்கள், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி முதல்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி கண்டிப்பாக கிளீனிங் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட, கிச்சனை எப்படி நம்ம கிளீனாக வச்சுக்கலாம்னு சொல்லி. ஒன்று வந்து டீப் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துல நம்ம கிச்சனை எப்படி கிளீனிங் பண்ணலாம்னு சொல்லி அதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காம இருக்கிறவங்க இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கிச்சனை வந்து டீப்லி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி, கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லியுமே ஸ்க்ரப் பண்ணி தான் நல்லா தொடச்சி விடுவேன். ஆனால் தண்ணி விட்டு தொடச்சி இந்த மாதிரி பண்ணுறது வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அந்த எண்ணெய் வாசனை இல்லாமல் இருக்கணும். அந்த எண்ணெய் வாசனை இருந்தாலே வந்து ஒரு மாதிரியாக வந்து கிச்சனில் வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தண்ணி விட்டுலாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்கிற கவுண்டர் மேலே வைக்கிற பொருள் எல்லாமே வந்து
நல்லா தொடச்சி வச்சாவே போதும். வீக்லி ஒன்ஸ் அது நல்லா சுத்தமாகவே இருக்கும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா ஃபுல்லாக வந்து கழுவி விட்டு நல்லா வந்து அது தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சோம்னா எப்பவுமே அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அந்த எண்ணெய் வாசனை இல்லாமல் வாசனையாக இருக்கும் கிச்சன். 2 நாளைக்கு ஒருக்க வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து டெய்லியுமே நைட்டு வந்து நம்ம எல்லா கிளீனிங் ஒர்க்கும் பார்த்துட்டு நைட்டில் நம்ம தூங்க போகிற முன்னாடி எல்லா பாத்திரமும் நல்லா வாஷ் பண்ணி ஃபுல் கவுண்டரை வந்து நல்லா க்ளீனிங் பண்ணிவிட்டு கடைசியாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சு நல்லா காமிச்சிட்டு எங்கேயாவது ஒரு சைடில் வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு விட்டுருவேன். மார்னிங்கில் வரும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். என்னோட கவுண்டரில் பார்த்தீங்கன்னா மினிமம் பொருள் தான் நான் வச்சுருப்பேன். கஜகஜன்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். கவுண்டரில் எவ்வளோ நீட்டாக கம்மியான பொருள் நம்ம வைக்கிறோமோ அவ்வளவும் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி வைக்க போகிற பொருள் வந்து அழகாக இருக்கணும். லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்தில் வந்து கரண்டி ஸ்டாண்ட், நடுவில் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. இதுக்கான டீட்டெயில் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து டீட்டெயிலாக எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ரைட் சைடில் செராமிக் பாட்டில்ஸில் கல்லுப்பு, பவுடர் உப்பு, அதுக்கப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்ட், பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பாத்திரம் எல்லாமே ட்ரை ஆனப்புறம் கையோட நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இன்னுமே கிச்சன் நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்த மேட்டு எல்லாமே வந்து டோருக்கு முன்னாடி நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கார்பெட்டும் போட்டு விட்டுடலாம். சோஃபா முன்னாடி எப்பவுமே ஒரு கார்பெட் நம்ம சின்னதாக நம்ம போட்டு விட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வந்து பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம கிச்சன் வந்து நான் மாடலர் கிச்சன் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீனாக எப்பவுமே வச்சுக்கணும்னு சொல்லி நான் பார்ப்பேன். அதே மாதிரி நம்ம வீடை ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீனாக பார்க்க அழகாக இருக்கணும். பார்க்குற இடம்லாம் அழகாக தெரியணும். அதனால் ஒவ்வொரு இடமும் நான் பார்த்து பார்த்து நல்லா க்ளீனாக வச்சுப்பேன். அந்த இடத்துல என்ன நம்ம வச்சா இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லி அதனால் ஒவ்வொரு விஷயம் யோசித்து நான் செய்வேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்கிறது எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம சேனலை நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. கமெண்ட் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம வீடை எவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சுத்தமாக வாசனையாக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளையும் நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நிறையவா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா வீடை க்ளீனாக வாசனையாக வச்சுக்கிட்டோம்னா தனக்கு தானாகவே வந்து அந்த வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.